ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு ப்ரவுட் மாமா நான் ஃபீல் பண்ணுற மொமெண்ட் இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே ரோபோவோட ப்ரைஸ், பிராண்ட், மாடல், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சாட்டர்டே வந்து டேனியோட ஸ்கூலுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா, அங்கே வந்து இன்வெஸ்ட் டீச்சர் செரமனி ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இந்த வருஷத்தோட லீடர்ஸ் வந்து அவங்களோட போஸ்ட்டை எடுக்கிற நாள். நான் ஸ்கூல் படிக்கிறப்பலாம் எங்களோட ஸ்கூலில் எப்படி இருந்துச்சுன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெட் பாய், ஹெட் கேர்ள், ஸ்போர்ட்ஸ் கேப்டன், ஹவுஸ் கேப்டன்ஸ் இந்த மாதிரி லீடர்ஷிப்லாம் எடுப்பாங்க. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணலாம் அண்ட் ஃபைனல் டிசிஷன் வந்து ஸ்கூல் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க யார் வந்து கேப்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்போலாம் ஸ்கூல்ஸில் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டேனி அண்ட் ஷையூ படிக்கிற ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 9th அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீடர்ஷிப் எடுக்கலாம். அவங்களோட கான்செப்ட் என்னன்னா 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் லீடர்ஷிப்லாம் எடுத்துட்டா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறப்ப இந்த லீடர்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்ற கான்செப்டில் 9th அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீடர்ஷிப் எடுக்கிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப்டன்ஸாக இருப்பாங்க அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைஸ் கேப்டன்ஸாக இருப்பாங்க. அண்ட் இந்த செரிமனிக்கு 2 வீக்ஸ் முன்னாடில இருந்தே இதனுடைய ப்ராசஸ்லாம் இவங்க ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் ஃபார்ம்ஸ்லாம் குடுத்தாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியரா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட நாமினேஷன் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ண நாமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்டயும் சிக்னேச்சர் வாங்கிட்டு அவங்க போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து நாமினேஷன் ஃபார்ம்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு யார் யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு நிற்கிறாங்க அப்படின்ற ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களுக்குன்ட்டு ஒரு சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்ட்டு ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ ஸ்கூலில் அவங்க எங்கெங்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேம்பெயினிங்க்கு 3 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்லேயே வந்து டீச்சர்ஸ் வந்து 2 பீரியட்ஸோ 3 பீரியட்ஸோ அலாட் பண்ணியிருந்தாங்க கேம்பெயினிங்க்குன்ட்டு. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸும் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் போய் கேம்பெயினிங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கேம்பெயினிங்கோட ஃபைனல் டே அன்னைக்கு மாஸ் கேம்பெயினிங் லைக் எல்லாரையும் அசெம்பிளியில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் மைக்கில் வந்து அவங்க கேம்பெயின் பண்ணுற மாதிரி 3 டேஸ் ஆஃப் கேம்பெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டிங் டே. 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணலாம். ஷையூ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அவள் ஓட் பண்ண முடியாது ஏன்னா அவள் 7th கிரேட். ஓட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிட்டி கவுண்டிங் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவங்க ஸ்கூலில் நடக்கிற ப்ரொசீஜர் போல இருக்கு. அண்ட் தனிஷா வந்து இப்போ 9th கிரேட் அண்ட் அவள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போஸ்டிங் எடுக்கிறதுக்கு. ஸோ நாமினேஷன் ஃபார்மை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணா அவன் நின்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ASPL அசிஸ்டன்ட் ஸ்கூல் பியூப்பிள் லீடர். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தனிஷாவையும் சேர்த்து டோட்டலாக 6 கேண்டிடேட்ஸ் நின்றுருக்காங்க. அண்ட் தனிஷாவோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ஹேண்ட்ஸ். அந்த பிக்சரை இங்கே அட்டாச் பண்ணுற பாருங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் த கேம்பெயினிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தனிஷா வந்து ASPL எலெக்ட் ஆயிருக்கா. அண்ட் அந்த செரமனியை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ப்ரவுட் பேரண்ட்ஸ் மூமெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா இத்தனை பேர் மனசில் அவள் இடம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நாமினேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரப்பே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், இதில் நீ எலெக்ட் ஆகலைன்னா ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணணுன்ட்டு. அண்ட் அவளும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தா. இந்த மாதிரி எக்ஸ்போஷர்லாம் பசங்களுக்கு கொடுக்குறப்ப தான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற லேர்னிங் அவங்களுக்கு கிடைக்கும். டேனி மார்ச் பண்ணிட்டு போய் அவளோட பேட்ச் வாங்கிட்டு வந்து ஓத் எடுக்கிறத பார்க்குறப்ப அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சுது. ஹாய்! நம்ம ஷார்ட்ஸில் லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ரோபோ வாங்கியிருக்கேன்ட்டு. வாங்கின அன்றைக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் டெமோக்கு வந்திருந்தாங்க, அன்றைக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ரோபோ வந்து என்ன மாடல் வாங்கியிருக்கீங்க, எந்த பிராண்ட் வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டீங்களா, அப்படி யூஸ் பண்ணியிருந்தா ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் பேசலாம். நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோவேக்ஸ் டிபாட் N13ன்ற மாடல். இது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த மாடல் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரோபோ நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் HSR லேஅவுட்டில் ஃப்ரூட்டில் அப்படின்ற எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் வாங்கினோம். இந்த ஃப்ரூட்டில் எலக்ட்ரானிக் ஷாப்லாம் வந்து சிவா தான் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாரு. ஓகே, நம்ம தேடுற மாடல் வந்து அந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நம்ம நேரில் போய் வாங்குறது, அங்கே போய் அந்த டெமோ, அவங்க இன்னும் சொல்கிற அந்த பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பார்த்து நேரில் பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஷாப்பை செலக்ட் பண்ணி நேரில் போய் வாங்கினோம். அண்ட் இது வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒன்
ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் மாடல் அப்படின்ட்டு. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000. ஆன்லைனில் வந்து இதனுடைய ப்ரைஸ் 55,000 இருக்குது. ஆனால் எனக்கு ஷோரூமில் 50,000க்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம் அண்ட் அதனுடைய ரிவ்யூஸும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் எக்கோவேக்ஸ் டிபாட் N30 மாடல் ரோபோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆர்ம்ஸ் சாக்கெட் தேவை. பட் எங்ககிட்ட இல்லாததுனால நான் கனெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக் ஸ்டேஷனோட வாங்கியிருக்கேன். அந்த மாடல் டாக் ஸ்டேஷன் இல்லாமையும் இருக்குது. பட் டாக் ஸ்டேஷனோட வாங்குறதுனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அது ஆட்டோ க்ளீன்லேருந்து எல்லாமே அது பண்ணிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்கோவேக்ஸ் ஹோம் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தா மேப். இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மேப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மேப், நம்ம வீட்டோட மேப். ஸோ இது வந்து இந்த லான்ச் ஏரியா, அந்த ஊஞ்சல் இருக்கிறது. அப்படியே உள்ளே வந்தால் லிவிங் ரூம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் இது. அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம், அதனுடைய ட்ரெஸ்ஸிங், டைனிங் ரூம், பூஜா ரூம், பேசேஜ், ஸ்டோர் ரூம், கிச்சன், மினி கிச்சன், இப்படி எல்லாமே நான் வந்து மேப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜா ரூம் இந்த மேப்பிங் பண்ணுறப்ப நமக்கு எந்த ஸ்பேஸ் வந்து அது போய் ரோபோ போய் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அந்த மேப்பிங் பண்ணுறப்ப நான் அந்த ரெஸ்ட் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் அது வந்து மேப்பில் எடுத்துக்காது. அப்போ வந்து க்ளீனிங் பண்ணுறப்ப அதுக்குள்ளே போகாது. அதே மாதிரி பூஜா ரூம் வந்து நான் மேனுவலாக தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பூஜா ரூமுக்கும் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் மேப்பிங் பண்ணுறப்ப. ஸோ அது வந்து மேப்பில் எடுத்துக்கலை. இங்கே வந்து சும்மா அப்படி இருக்குது பூஜா ரூம்ன்ட்டு. பட் வந்து அதை க்ளீன் பண்ணாது உள்ள. ஸோ மேப்பிங்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ க்ளீனிங் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் ஒன்லின்னு இருக்குது, மாப் ஒன்லின்னு இருக்குது, அப்புறம் மாப் ஆஃப்டர் வேக்யூம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் வேக் அண்ட் மாப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வேக் அண்ட் மாப் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா நம்ம ரோபோ ஆன் பண்ணிட்டா ஒரே டைம் வேக் பண்ணிவிட்டு அப்படியே மாப் பண்ணிடும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சக்ஷன் பவர் நெக்ஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஷன் பவர் வேணுமோ அந்த இடத்துல, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு இடத்துல நிறைய டஸ்ட் இருக்குது, நிறைய க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த சக்ஷன் பவர் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ரேட். இப்போ இதில் வந்து நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோ ரேட், இங்கே வந்து மீடியம், இங்கே வந்து ஹை. ஸோ எல்லா இடத்துக்கும் மீடியம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோட 2 பெட்ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் ஃப்ளோரிங் இருக்குது. இப்போ நான் மேனுவலாக வந்து மாப் பண்ணுறப்பே அந்த இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ட்ரை மாப் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃப்ளோ ரேட் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் ஃப்ளோ ரேட் வந்து நான் பெட்ரூம்க்கு எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ரோபோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சினாரியோ க்ளீன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த செட்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கெஸ்ட் பெட்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரே ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இதே மீடியம் அப்படின்னா 2 லைன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வுட்டன் ஃப்ளோரிங் அப்படின்றதுனால நான் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், லிவிங் ரூம்லலாம் 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு லைன் தான் இருக்குது. இங்கேயும் வந்து பாருங்கள் டைனிங்லலாம் 2 லைன் இருக்குது. ஸோ அது வுட்டன் ஃப்ளோருன்றதுனால நான் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் ரோபோ நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சீக்வென்ஸ் செட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட் லான்ச், அதுக்கப்புறம் லிவிங் ரூம், கெஸ்ட் பெட்ரூம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங், மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் ட்ரெஸ்ஸிங் ரூம், அதுக்கப்புறம் டைனிங், அதுக்கப்புறம் பேசேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம், அதுக்கப்புறம் கிச்சன், மினி கிச்சன். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் பண்ணி வச்சதால் அது கரெக்டாக இந்த நம்ம சீக்வென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்டு க்ளீன் அப்படின்ட்டுருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து நான் எந்த டைமில் வேணால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து டெய்லி இதே டைமில் நமக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி அதே டைமில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணுமோ. பட் நான் இன்னும் அந்த செட்டிங்ஸ் பண்ணலை, எனக்கு அது தேவைப்படலை. எப்போ வேணுமோ நம்ம ஆன் பண்ணிக்கலான்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சக்ஷன் பூஸ்ட் ஆன் கார்பெட். இதை வந்து நம்ம ஆனில் வச்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் நம்ம வீட்டில் கார்பெட்லாம் இருக்குது, அது மேலே ரோபோ ஏறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற டஸ்ட்டை வந்து இழுக்கிறதுக்காக சக்ஷன் பவர் தானாக வந்து மாறிக்கும், பூஸ்ட் பண்ணிடும் சக்ஷன் பவர். ஸோ அதை நம்ம ஆனில் வச்சுட்டா நம்ம அப்பப்போ வந்து ஐயோ அங்கே போகிறப்ப நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒன்று இருக்காது. தானாகவே அது வந்து சக்ஷன் பவர் ஜாஸ்தி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ லிஃப்டிங். இது என்னன்னா, இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்பெட் மேலே போடுறப்ப மாப்பிங்கோட பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நோ லிஃப்டிங். இதில் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சா என்ன ஆகும்னா, சில மேட்ஸ்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில், அது மேலே போகிறப்ப அந்த மாப்பிங் பேட்ச் வந்து லிஃப்ட் ஆகாது. லிஃப்ட் ஆகாதப்ப அந்த மேட்ஸையும் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரப்பர் மேட்ஸ்லாம் வந்து இந்த ரோபோவை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ எட்ஜ் அடாப்டிவ் எட்ஜ் மாப்பிங். ஸோ அந்த எட்ஜஸ்லாம், அந்த கார்னர்ஸு, அந்த வால்ஸ் கிட்ட இருக்கிற கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும். ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த ரோபோ எப்படி போய் அந்த கார்னர்லாம் க்ளீன் பண்ணுது அப்படின்றது இதுலேக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மோட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் எட்ஜ் கான்டாக்ட் ஃபார் மேக்ஸிமைஸ்ட் க்ளீனிங் கவரேஜ். அந்த க்ளீனிங் கவரேஜ், அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இது நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மோட், அப்ரோப்ரியேட் எட்ஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஹோம் செட்டிங்ஸ். லைக் வந்து இந்த எட்ஜில் போய் நமக்கு க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டாண்டர்ட் மோடை ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏரியா யூனிட் வந்து மீட்டர்ஸில் காமிக்குது. நான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம காமனாக ஸ்கொயர் ஃபீட் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சைல்ட் லாக் ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா, அதை போய் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஏதாவது ஆஃப் ஆகிடுமோ, இல்லை அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம சைல்ட் லாக் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் ஸ்பீட் அப்படின்னு இருக்குது. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணும். ஸோ இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கேப் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து குவிக் க்ளீனிங், ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடும் கொஞ்சம் கேப் விட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாண்டர்ட் க்ளீனிங். இது வந்து இன்னும் கொஞ்சம் கேப் கம்மி பண்ணி க்ளீன் பண்ணும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ். அதாவது கொஞ்சம் கூட கேப் விடாமல் டீப் க்ளீனிங் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடும் இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் பாசஸ். இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணுமா, இல்லை 2 வாட்டி க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு இடத்துல ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப நமக்கு டஸ்டியாக தெரியுது, இல்லை ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா, அந்த இடத்த கூட நீங்கள் வந்து அந்த ரோபோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 பாஸ் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது 2 டைம்ஸ் வந்து வேக் அண்ட் மாப் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேப்பிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டுக்கு பண்ணிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. இன்கேஸ் வந்து இல்லை எனக்கு இந்த ஜோன் மட்டும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஜோனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி எந்தெந்த ஜோன் வேணுமோ, இந்த ஜோன் தான் வேணுமா அப்படின்ட்டு அது கன்ஃபார்ம் கேட்கும். நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஜோனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் தான் வேணும், அந்த ஜோன் தான் வேணும் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, அது ஸ்டேஷனில் இருந்தால் கூட நம்ம இந்த கஸ்டமைஸ் ஜோன் இருக்குது பாருங்கள், இது செலக்ட் பண்ணிக்கும். ஸ்டேஷனில் இருந்தால் கூட ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு அந்த இடத்துக்கு டேரெக்டாக போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து திருப்பி ஸ்டேஷனில் உட்காந்துரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் கம்ப்ளீட்டட், டேப் டு வியூ த லாக் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை டேப் பண்ணால் என்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் க்ளீன் பண்ணியிருக்கு, எவ்வளோ மினிட்ஸ் ஆகிருக்கு க்ளீன் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாக் வந்து வந்துடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அது வந்து ரோபோ ஓட இங்கே வந்து சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்கும். அதையும் நமக்கு செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பேட்ரி லோவாக இருக்கா என்னன்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மேப். இப்போ இந்த மேப்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து மேப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் நமக்கு இன்னொரு ஃப்ளோரும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஆட் சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே போய் இன்னொரு ஃப்ளோரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி செகண்ட் ஃப்ளோர்னு போட்டு அதனுடைய மேப்பிங்கும் பண்ணிட்டா ஸ்டேஷனை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேப்பிங்குள்ளே இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது, டிவைட் கம்பைன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஸ்பேஸில் வந்து இப்போ டைனிங்கே இருக்குது, நமக்கு இதை வந்து டிவைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த டிவைட் ஆப்ஷனில் இப்போ டைனிங்லேயே 2 பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மினி கிச்சன் அண்ட் கிச்சனை கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஏரியா நேம்ன்ட்டுலாம் இருக்குது பாருங்கள். இப்படி தான் நான் இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணேன். ஒரு ஏரியாவோட நேம், லிவிங் ரூம், லாஞ்ச், மினி கிச்சன் அப்படின்ட்டு. ஸோ அதை வேணும்னா நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கு வந்து என்ன மாதிரி பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரீநேம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இந்த எக்கோ வேக்ஸில் என்ன இருக்குன்னா, ஒரு மொபைலில் மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காமிச்சதே வந்து சிவாவோட மொபைலில் தான். ஸோ எங்கள் 2 பேரோட மொபைல்லையும் நாங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால நான் சிவா ஃபோனில் உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் நம்ம வெளியே போகிறோம், இப்போ நம்ம வந்து இந்த 1 வீக்கில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த 1 வீக்கில் கூட எனக்கு வெளியே போகிற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ கிச்சன்லலாம் வேலையை முடிச்சுட்டு நான் காரில் ஏறுறப்ப கூட ஆன் பண்ணிட்டேன். வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போய் ஸ்டேஷனில் உட்காந்துருச்சு. அண்ட் இந்த ரோபோக்கெலாம் நீங்கள் நேம் கூட பண்ணலாம் அந்த ஆப்பில். நாங்கள் இன்னும் நேம் பண்ணல, இன்னும் வந்து டிசைட் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் வந்து சிட்டின்னு வைக்கலான்ட்டு இருக்கேன். பட் வந்து சிவா வந்து பேந்தர் அப்படின்ட்டு வைக்கலான்ட்டு இருக்காரு பேர். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். இந்த ரோபோக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு நீங்களும் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து நம்ம இப்போ இந்த டைனிங் டேபிள் இருக்குது, இந்த சேர்லாம் வந்து மூவ் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டா உள்ளெல்லாம் கூட போய் க்ளீன் பண்ணிட்டு வரும். இப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறப்ப எப்படி சேரெல்லாம் இழுத்து பண்ணுவோம், இன்கேஸ் டெய்லி பண்ணலனா கூட அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ இழுத்து வச்சுட்டா அது உள்ளேயும் போய் க்ளீன் பண்ணி, ஏன்னா கம்ப்ளீட்டாக மேப்பிங் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து உள்ள நமக்கு அதுக்கான ஸ்பேஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா அது போய் க்ளீன் பண்ணிடும். அண்ட் இன்னொரு விஷயம், மேட்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். சில மேட்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் நான் போட்டிருக்க சில மேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மூவபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ஸ்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் இந்த ரோபோவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப. சில மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிட் மேட்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். அதாவது ரிமூவ் பண்ண மாட்டேன்னா வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா அந்த மேட்டை எடுத்துகிட்டு அந்த இடமும் க்ளீன் ஆகணும் இல்லையா, ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அது நமக்கு எப்படி வேணுமோ. அண்ட் சம்டைம்ஸ் வந்து மேட் மேலேயும் வேக்கம் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஆன்டி ஸ்கிட்ஸ் மேட்ஸ்லாம் அப்படியே விட்டுருவேன். ஸோ அது மேலேயும் மேட் மேலேயும் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சிடும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் இந்த சோஃபாவை வந்து நான் இழுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பின்னாடிலாம் போய் க்ளீன் பண்ணிட்டு வரணுன்ட்டு. டெய்லி இதை பண்ண மாட்டேன், பட் அட்லீஸ்ட் நமக்கு எப்போல்லாம் தோணுது, எப்போல்லாம் தேவைப்படுது அப்படின்றப்ப. இப்போ மேனுவலாக பண்ணுறப்பையும் அப்படி தான், நம்ம டெய்லி இழுத்து பண்ண மாட்டோம், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அது தேவைப்பட்டுச்சு, அதனால் இப்படி வந்து இழுத்து வச்சுருக்கோம். ஸோ பின்னாடிலாம் போய் க்ளீன் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த பின்னாடிலாம் க்ளீன், நேற்று தான் நான் இதை பண்ணேன், இதை இழுத்து க்ளீன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெட் மேலே இந்த ராக்கருக்கும் இந்த கார்பெட்டுக்கும் கேப் இருக்குது. ஸோ நீட்டாக இதுக்குள்ளே போயிட்டு அந்த கார்பெட் மேலே க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் போகிறப்ப இந்த இடத்துலையும் வந்து க்ளீன் பண்ணிவிடும். இன்கேஸ் வந்து நமக்கு கார்பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னா கூட இந்த ராக்கரை ரிமூவ் பண்ணி அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டா கம்ப்ளீட்டாக இந்த மேட் மேலே வேக்யூம் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ இந்த ரோபோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டர் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து க்ளீன் வாட்டர், இன்னொன்று வந்து டர்ட்டி வாட்டர். ஸோ க்ளீன் வாட்டர் நம்ம ரோபோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் வாட்டர் டேங்க்கை வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்க எங்களுக்கு டெமோ காமிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் க்ளீனிங்ன்ட்டு. ஸோ அது வந்து ஃபில் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த டர்ட்டி வாட்டரோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்டியாக இருக்குது, ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இல்லைங்களா. இது பாருங்க, அந்த அளவுக்கு இன்னும் ஃபில் ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்டாக இருக்கும். இதை வந்து அப்பப்போ நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கணும். நம்ம டிஸ்கார்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ஆப்ரேட் ஆகும், இல்லைனா வந்து மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்ட்டு வரும். அப்புறம் எந்த ஒரு மால் ஃபங்க்ஷன் இங்கே நடந்தாலும் இங்கே வந்து ஒரு ரெட் லைட் இண்டிகேஷன் காமிச்சிடும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கலெக்டிங் பின் இருக்குது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்குது. இந்த ரோபோ வந்து என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்து இந்த டஸ்ட் எல்லாம் இங்கே பின்னு காமிச்சிடும். ஸோ இந்த பின்னு வந்து நம்ம எப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து அந்த ஆப்லேயே வந்து மெயின்டெனன்ஸில் காமிச்சிடும். இப்போ குட்டாக இருக்குது இல்லை ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குதுன்னு வந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஆட்டோ க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட் வந்து மாப் வாஷ் ஆகுதுன்ட்டு நமக்கு வந்து இண்டிகேஷன் வருது பாருங்கள். ஸோ அந்த மாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து க்ளீனிங்கே ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாப்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மேப்பிங் எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்வென்ஸ் செட் பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன்.
அது வந்து ஃபஸ்ட்டு லான்ச், அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஸ்டேஷன்லேருந்து நேராக அதுவாக தானாக வந்து எங்கே போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிங்க. இந்த ரோபோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணும்னா, பவுண்ட்ரி, அதாவது இப்போ லான்ச் ஏரியா ஃபர்ஸ்ட்டு போகுதுன்னா, அந்த லான்ச் ஏரியாவோட பவுண்ட்ரிய ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணும். அதாவது அந்த சைடு, அந்த வால்ஸ் கிட்ட 4 சைட்ஸ் அந்த பவுண்டரிய கிளீன் பண்ணதுக்கப்புறம், அப்புறம் அப்படியே மிடில்ல ஒரு ஒரு லேயரா வரும். அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேக் அண்ட் மாப். ஸோ டுகெதரா வந்து 2மே சேர்ந்து பண்ணிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஈரோ இருக்குது தெரியுங்களா? ஸோ வேக் பண்ணி மாப்பும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் இப்போது வேக்யூம் பண்ணி மாப் பண்ணியாச்சு. இப்போ அந்த கார்னர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் 4 சைடும் பவுண்ட்ரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த லான்ச் ஏரியாவில் நெக்ஸ்ட் வந்து மிடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி நான் செட்டிங் பண்ணது என்னென்னா ஸ்டாண்டர்ட் மோட். அதாவது லேயர் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வரும். இதிலே 3 ஆப்ஷன் நான் காமிச்சேன் இல்லையா? குவிக் க்ளீனிங் அப்படின்னா நிறைய கேப் இருக்கும் அண்ட் குவிக்காக க்ளீன் பண்ணிவிடும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டாண்டர்ட் மோடில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வருது. அண்ட் இன்னொரு தேர்ட் மோட் தான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் மோட். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணும். அண்ட் அது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு 2.5 hours ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மோடே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ளோரில் எந்த விதமான கேப்பும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். இப்போ வந்து ரோபோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாய்ஸ் நோட் கொடுத்துச்சு என்னென்னா போய் அங்கே ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் லான்ச் ஏரியா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகலை, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கு. அதனுடைய இதுவே என்னென்னா 10 minutesக்கு ஒன்ஸ் போயிட்டு அது கலெக்ட் பண்ணியிருக்க டஸ்ட் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஷனில் போயிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ அதனால தான் அது ஓரளவுக்கு பாதி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள் அதுவாக அப்படியே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகும். இப்போ பாருங்கள் அது டாக்குக்கு போயிட்டுருக்கு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணியிருக்க டஸ்ட் எல்லாத்தையும் அங்கேயே ஃபில்டர் பண்ணிவிட்டு டஸ்ட்பின்க்கு அந்த பின்னுக்கு வந்து அனுப்பிட்டு திருப்பி போய் அது எங்கே விட்டுச்சோ அதே இடத்துல மாப் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து போய் வேக்யூம் பண்ணிட்டு வந்துச்சுல எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்து அது ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் அங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ரோபோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கணும், நம்ம வேலைக்கு வரலாம். இப்போது வந்து இந்த ரோபோ நான் வாங்கியிருக்க ப்ராடக்டோட ஆனஸ்ட் ரிவ்யூ ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வர்த்தான ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி தான். இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வர்த்தான ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரோபோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. லைக் நம்ம வாங்கினது இப்போ 50K, இதை விட கம்மியான ரேஞ்சும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். இதை விட ஹையர் மாடல்ஸும் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 lakhல இருக்குது, 1.5 lakhsல கூட இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் அதில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம இதிலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். இப்போ இந்த 1 lakh 1.5 lakh இருக்கிற ரோபோலாம் இன்னும் அந்த ரொம்ப அந்த மைன்யூட் டிஸ்டன்ஸை கூட கவர் பண்ணி அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதில் இந்த ரோபோவில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறப்ப எல்லாம் டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு எங்கே எல்லாம் சோஃபா மேலெல்லாம் டஸ்டிங் பண்ணிவிட்டு இல்லை நமக்கு ஏதாவது ரேக்ஸ்லாம் இருக்குது அது மேலே டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெருக்கிறப்ப என்ன ஆகும், இன்னும் அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாம் திருப்பி போய் எல்லாத்து மேலே உட்காரும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த ரோபோவில் இருக்குது. நம்ம வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக டஸ்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வேக்யூம் அண்ட் மாப்க்கு அனுப்பிச்சா எல்லா டஸ்ட்டும் மைன்யூட் டஸ்ட் கூட, அதாவது ஒரு இந்த அளவுக்கு டஸ்ட்டு கூட கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும். எதுவுமே பறக்காது. திருப்பி போய் நம்ம டஸ்டிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி போய் எதுலேயும் போய் உட்காராது. அது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். அது வந்து இந்த 1 வீக் யூஸ் பண்ணதில் நான் பார்த்துட்டேன். இது வந்து நான் கண்டிப்பாக என்னோடய ஹவுஸ் ஹெல்ப்பையோ இல்லை யாரையோ எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இது வந்து மேனுவலாக பண்ணுறப்ப இது எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம். என்னென்னா மிஷினில் வந்து இது நடக்காது. ஸோ அந்த விதத்தில் ரோபோ வந்து தி பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரோபோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எந்த விதமான இந்த ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்லாம் யூஸே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆரோ வாட்டர் புடிச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து வெறும் தண்ணீலயே ஃப்ளோர் வந்து பக்காவா கிளீன் ஆகுது. இன்கேஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்டின்னா கூட கம்பெனி என்ன சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற லிக்விட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்ட்டு தனியா ஒரு லிக்விட் வரும். அவங்க ஒரு அக்சஸரி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பா வேற லிக்விட் எதுவுமே யூஸே பண்ணக்கூடாது. ஸோ இதுவரைக்கும் எனக்கு வந்து அந்த அந்த தனியா அந்த லிக்விட் வந்து எதுவும் தேவைப்படல. இனிமேல் தேவைப்படுமான்ட்டும் தெரியல. அது இன்கேஸ் நான் வாங்கி யூஸ் பண்ணா அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ரோபோக்கான ஆக்சஸரி நான் அப்பவே காமிச்சேன் இல்லையா? பின் அந்த மாதிரி பிரஷ் இருக்கு, மாப்பிங் பேட்ஸு. ஸோ இந்த பின்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து நம்ம வாங்குற மாரி இருக்கும். அப்பப்போனா லைக் 6 சிலதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாரி ஒரு ஆக்சஸரின்ட்டு. சிலது வந்து 6 மந்த்ஸ்க்கு நல்லா வரும். சிலது வந்து 2 இயர்ஸ்க்கு கூட வரும். ஸோ நமக்கு எப்ப தேவையோ அதுவே வந்து நமக்கு அந்த ஆப்லயே வந்து காமிச்சிடும். மெயின்டெனன்ஸ்ல வந்து போனீங்கன்னா, மாப்பிங் பேட்ஸ் இஸ் குட் கண்டிஷன். அதே மாரி பிரஷ் வந்து இஸ் குட் இன் கண்டிஷன் காமிக்கும். இன்கேஸ் வந்து அது கொஞ்சம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவே நமக்கு இண்டிகேட் பண்ணும். நம்ம வந்து அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்சஸரீஸ்லாம் அவங்க வெப்சைட்லயும் இருக்கும். இல்ல அங்க ஷோரூம்லயும் போய் வேணா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 1 வீக் யூஸ் பண்ணத வச்சு ரோபோக்குரிய இன்ஃபர்மேஷன்லாம் நான் குடுத்துருக்கேன். ஸோ இன்னும் போக போக தான் இன்னும் நெறைய இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இன்னும் போக போக தான் நானும் கத்துப்பேன். ஏன்னா அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இன்னும் யூஸ் பண்ண நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ தெரியிறப்பலாம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இதுவரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் இதுவரைக்கும் நான் குடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க யாராவது ரோபோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னைய விட உங்களுக்கு கண்டிப்பா நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் கத்துப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரோபோ வாங்கலாமா? வேணாமா? அப்படின்ற கன்ஃப்யூஷன்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஷ்மி. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.